வணக்கம் நண்பர்களே. பங்களாதேஷ் vs பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் T20 நடந்து முடிஞ்சிச்சு. அதை பத்தி ஆல்ரெடி நான் ஒரு ரிவ்யூ போட்டுட்டேன். இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் T20 மேட்ச் நடந்து முடிஞ்ச உடனே பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல மைக் ஹெசன் இருக்கார்ல, பாகிஸ்தானோட நியூ கோச். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர் நியூசிலாந்து கோச் as well as ஃபார்மர் RCB கோச்சும். நல்ல ஒரு டேலண்டட் ஸ்கில்ஃபுல் கோச் தான், அதுல டவுட்டே இல்ல. ஐ ஹேவ் ஹை ரிகார்ட்ஸ் ஆன் ஹிம், அதுல டவுட்டே கிடையாதுங்க. ஆனா இப்போ ஒரு விஷயம் அவர் சொல்லிருக்காருல, அதுதான் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. இந்த மேட்சை தோத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த மிர்பூர் பிச் மேல மொத்த பிளேமையும் கொடுத்துட்டாரு. எனக்கு புரியுது, இந்த மிர்பூர் பிச் லாஸ்ட் 2-3 இயர்ஸாவே வந்து பாத்தீங்கன்னா செத்து போயிடுச்சு. 130க்கு மேல அடிக்க முடியல. இந்த கண்டிஷன்ஸ்லாம் வெரி புவர் டு ஹோஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்ச், நான் ஒத்துக்கிறேன். ஆனா ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் இந்த டஃப் விக்கெட்லயுமே பெட்டரா விளையாடுனாங்க தேன் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன். பாகிஸ்தான் பேட்ஸ்மேனோட ஷாட் செலக்ஷனை பத்தி மைக் ஹெசன் பேசியிருக்கணும். பாகிஸ்தானோட தேவையில்லாத அந்த ரன் அவுட்ஸ்ல இன்வால்வ் ஆனாங்களே, அதை பத்தி ஆக்சுவலா மைக் ஹெசன் பேசியிருக்கணும். அதே மாதிரி டூ மச் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் அவங்க டீம்ல. போலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க, அது ஒரு முக்கியமான ரீசன். இதெல்லாம் சொல்லிட்டு பிச்சை குறை சொல்லிருக்கலாம். ஆனா அவரோட பொசிஷனை சேவ் பண்ணிக்கணும்ன்றதுக்காக அவரையும் டிஃபெண்ட் பண்ணிட்டு பிளேயர்ஸையும் டிஃபெண்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டு எனக்கு தோணுது.